அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை என்பது தொடங்கி இருக்கிறது. நேற்று முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இரவு 9 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருந்த நிலையில் இதில் கூட்டணி தொடர்பாக முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. தற்போது இவர்கள் இருவரின் சந்திப்பு குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இபிஎஸ் மற்றும் நயினார் நாகேந்திரன் இடையிலான இந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படும்? கூட்டணி தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அபிநயா, குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன்னதாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் இல்லத்தில் சந்தித்து வருகிறார். குறிப்பாக அவரோடு கே.பி. ராமலிங்கம், அதே போல ஜெயபிரகாஷ், கே.டி. ராகவன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்திய பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டமாக இது பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தற்பொழுது வரை அதிமுக பாஜக இடையே நிறைவு பெறவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 முறை தொடர்பாக ஏற்கனவே சந்திப்புகள் நடைபெற்றிருந்தாலும் கூட தொகுதி அந்த எத்தனை தொகுதிகள் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகள் அவர்களுக்கென்று தனியாக 40 தொகுதிகளும், அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கென்று ஒட்டுமொத்தமாக 60 தொகுதிகள் என்று தொடர்ச்சியாக கேட்ட வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில அது அதிமுக தரப்புல எத்தனை தொகுதிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் நேற்று முன்தினம் கூட்டணியை உறுதி செய்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில அதற்கு முன்னதாகவே பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலும் தற்பொழுது வரைக்கும் இந்த தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றதாக தெரிவிக்கவில்லை. கடந்த காலத்துல 20 தொகுதியில போட்டியிட்டு இருந்தாலும் தற்போது 2 மடங்கு தங்களுக்கான இடம் ஒதுக்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அமித்ஷா அவர்களோடு நேரடியாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் கூட மாநில தலைவர் என்ற அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்ற பட்டியலும் தற்போது வழங்கப்பட இருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில சற்று முன்னதாக நயினார் நாகேந்திரன் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வருகிறார். அபிநயா. வேல்முருகன், இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம், இந்த ஆலோசனைக்கு அப்புறம் விரைவில் பியூஷ் கோயல் முன்பாக அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கே அவங்க எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணக்கூடுமா? எவ்வளவு எண்ணிக்கை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கா? கூட்டணியில மற்றவர்களை சேர்ப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் இதுல இருக்கா? குறிப்பாக அதிமுக தரப்புல இருந்து 23 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் பாஜக தரப்புல குறைந்தபட்சம் 40 தொகுதிகள் வேண்டும் என்ற நிர்பந்தம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. ஆனால் இது இரண்டிற்கும் மத்தியில 30 தொகுதிகள் என்று அடிப்படையில தற்போது இந்த கூட்டணி முடிவு செய்யப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில இது தேர்தலுக்கு மிக குறைவான காலமே இருப்பதனால விரைவாக இது நிறைவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். பியூஷ் கோயல் 20ஆம் தேதி வாக்குல வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில 20ஆம் தேதிக்கு முன்னதாகவே நாம் கூட்டணி ஒப்பந்தத்தை கையெழுத்திட வேண்டும் என்று ஒரு நெருக்கடி என்பது அதிமுக பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தேர்தலுக்கு மிக குறைவான காலமே இருக்கிறது. அதே போல 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கூட்டணி கட்சி அனைவரும் பங்கேற்கக்கூடிய மாநாட்டினை நடத்த வேண்டும் என்று இதற்கான ஏற்கனவே பணிகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில எனவே விரைவாகவே இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, அதே போல எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது, மற்ற கூட்டணி கட்சியினுடைய விவகாரங்கள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது. குறிப்பா டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் பியூஷ் கோயல் அவர்களையும் சந்தித்ததாக தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில இந்த முடிவை எல்லாம் விரைவாக எடுத்து இந்த கூட்டணி ஒருங்கிணைக்கப்பட்டு தற்போது விரைவாக பிரச்சார பணிகளை தொடங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் என்பது அதிமுக பாஜக கூட்டணியில ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த சந்திப்புகள் என்பது அவ்வப்போது நடைபெற்றாலும் கூட எப்பொழுது இறுதி முடிவு எடுக்கப்படும் என்ற கேள்விதான் இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையாக இன்றைய தினத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி. முருகன், இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த மட்டும் இன்னும் சில கட்சிகள் விரைவில் இணையக்கூடும் அப்படிங்கிற தகவலையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையிலான ஆலோசனை என்பது தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்கான ஒரு ஆலோசனையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம்.
சுபாஷ், இப்போ இந்த பேச்சுவார்த்தையில ஏற்கனவே அமித்ஷாவிடம் பேசி இறுதி செய்யப்பட்ட தொகுதிகள் குறித்த பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா, அல்லது இன்றே இந்த தொகுதிகள் அப்படிங்கிறது இறுதி செய்யப்படுறதுக்கான ஒரு ஆலோசனையா? மூன்று விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. முதல் விஷயமாக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்து சென்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அவரை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார். ஒன்று, அது சம்பந்தமாக பேச இருக்கிறார். அவர் அங்கு என்ன சொல்லியிருந்தார், தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள் என்ன, கூட்டணி கணக்குகள் என்ன, இடங்கள் ஒதுக்கீடு ஆகியவையெல்லாம் அதில் உள்ளடங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் 20 மற்றும் 21ஆம் தேதி பியூஷ் கோயல் அவர்கள் மீண்டும் சென்னை வர இருக்கிறார். இந்த வருகையின் போது ஒரு இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடங்கள், ஒப்பந்தம் கையெழுத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறது. அந்த கூட்டணிக்கு வந்த பிறகு இது முதல் முறையாக இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. ஆகவே அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய இடங்கள் ஆகியவை சம்பந்தமாகவும் அவங்க பேச இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் கூட்டணி கணக்குகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாளில் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், துணைத் தலைவர் KP ராமலிங்கம், அதேபோல் ஜெயபிரகாஷ், அதேபோல் பாஜகவின் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய KT ராகவன் ஆகியோரெல்லாம் இந்த சந்திப்பில், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடனான சந்திப்பில் தற்போது பங்கேற்றிருக்கிறாங்க என்பது பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இந்த சந்திப்பை முடித்துவிட்டு இன்றைய தினத்தில் அவர் நேர்காணல், அதிமுகவில் போட்டியிட விரும்பக்கூடியவர்களுக்கான நேர்காணல் இன்று நடைபெறுகிறது. தனது சொந்த மாவட்டத்தில் அதை மேற்கொள்கிறார். இப்படி நேர்காணல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பும் ஒரு கவனம் பெறுகிறது. ஏனென்றால் அவங்க கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக ஆகியோரெல்லாம் அகாமிடேட் ஆகியிருக்கிறதுனால அவங்களுக்கான இடங்கள்லாம் பேசுறதுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட இருக்கிறது. பல விஷயங்கள் பேச போறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து தேர்தல் களத்தை வலுப்படுத்த இருக்கிறாங்க. அப்படி அவங்க வரும்பொழுது கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மேடையில் இருக்கணுன்றத பாஜகவும் விரும்புது, அதிமுகவும் தேர்தலுக்கு முன்பாகவே அந்த எல்லா விஷயங்களும் அவங்க வருவதற்கு முன்பாகவே எல்லா விஷயங்களும் பேசி அந்த லைனப் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதானமாக பேசக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் வென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட இங்கே அதிமுக தலைமையில் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த சந்திப்பு கவனம் பெற்றிருக்கிறது. சுபாஷ், இப்போ இந்த பேச்சுவார்த்தையில ஏற்கனவே நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாமகவினுடைய அந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது நிறைவு பெற்றதாக எடப்பாடி பழனிசாமியை செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு பேசக்கூடிய இந்த ஆலோசனையில பாஜகவினுடைய உத்தேச எண்ணிக்கை, அது எவ்வளவு தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு சுபாஷ். நம்ம அது பற்றியும் விரிவாக பேச வேண்டியது இருக்கிறது. களத்தில்